வணக்கம். மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட வார்டு 65 காலாவாசலில் இருந்து முடக்கச்சாலை செல்லும் சாலையில் பிபிச்சாவடி பஸ் ஸ்டாப் அருகில் தினமும் அதிகப்படியான அரசியல் பிரமுகர் வந்து செல்லும் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் முன்பு அதன் அருகில் அன்றாடம் அரசு அதிகாரிகள் வந்து செல்லும் 65வது வார்டு மாநகராட்சி மாமன்ற அலுவலகம் முன்பும் சுமார் 50 நாட்களாக குடிநீர் குழாய் உடைந்து 24 மணி நேரமும் குடிநீர் வீணாக சாலையில் சென்று கொண்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் பல முறை புகார் அளித்துள்ளனர். அதற்கு தீர்வாக மக்கள் கோரிக்கை ஏற்று மாநகராட்சி அதிகாரிகள் மக்களுக்கு இடையூறாக குடிநீர் வீணாக சாலையில் செல்வதை தடுத்து நிறுத்தி அந்த குடிநீரை அருகில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் செல்லும் விதமாக வழிவகை செய்துள்ளனர். இந்த செயலுக்கு மக்கள் வார்த்தைகளால் பாராட்ட வழியில்லாமல் தவித்துக் கொண்டு இன்று எங்களை தொடர்பு கொண்டனர். நாங்கள் நேரில் சென்று பார்வையிட்ட போது மிகவும் வேதனை அளித்தது. இன்று இந்த மதுரை மேற்கு தொகுதியில் 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வழங்குகின்றனர். அந்த 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது சுத்தமான தரமான சுவையான குடிநீர் கிடையாது. எங்களுக்கு ஏதாவது கலப்படமும் கலங்களாதான் வருது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். மாநகராட்சி நிர்வாகத்திற்கு உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? குடிக்கிறதுக்கு இல்லைங்க, கழுவுறது கூட எங்களுக்கு தண்ணி இல்ல. ஆனா இந்த குடிநீரை வீணா நீங்க கழிவு தொட்டியில விடுக்கிறீங்க. அதுவும் எங்கன ஒரு எம்எல்ஏ அலுவலகம் முன்பு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு இப்படி வீணா போய்க்கு இருக்கு. இதை கூட நாங்க போராடிச்சு நீங்க வேலை பார்ப்பீங்களா? ஐயா, இதை வீடியோ எடுத்து இப்ப உங்களுக்கு கொண்டு வரேன். தயவு செய்து உடனடியாக தகுந்த அதிகாரி அனுப்பி இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.